உங்க வீட்ல எவ்வளவுதான் உழைச்சாலும் நிம்மதியோ, நிதியோ தங்கலையா? அப்போ நீங்க ஆடி அமாவாசை அன்னைக்கு தெரியாம செய்யக்கூடிய சில சின்ன தவறுகள் தான் அதுக்கு காரணமா இருக்கலாம். முக்கியமா, வரக்கூடிய ஆடி அமாவாசை அன்னைக்கு இந்த ஒரு பொருள மட்டும் மறந்து கூட வீட்டுக்குள்ள புதுசா கொண்டு வந்துடாதீங்க. அது என்ன பொருள்னு தெரிஞ்சுக்கணுமா? ஒரு நிமிஷம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஆடி அமாவாசை அப்படிங்கிறது நமக்காக வாழ்ந்து மறைந்த நம்ம முன்னோர்களை தேடி பிடிச்சு அவங்க ஆசீர்வாதத்தை வாங்குற ஒரு அற்புதமான நாள். இந்த நாள்ல வீட்டை ரொம்பவும் தெய்வீகமா மங்களகரமா வச்சுக்கணும். ஆனா அன்னைக்கு வெளியில கடைக்கு போறவங்க மளிகை சாமான்களோட சேர்த்து கூர்மையான இரும்பு பொருட்களையும் வாங்கிட்டு வருவாங்க. அதாவது கத்தி, கத்தரிக்கோல், அருவாமனை, தையல் ஊசி மாதிரியான பொருட்கள். சாஸ்திரப்படி அமாவாசை நாள்ல இந்த மாதிரியான கூர்மையான பொருட்களை புதுசா வீட்டுக்கு கொண்டு வர்றது ரொம்ப பெரிய ஆபத்து. ஏன் தெரியுமா? இந்த கூர்மையான பொருட்கள் எதிர்மறை ஆற்றலை, நெகட்டிவ் எனர்ஜி உடனே ஈர்க்கக்கூடியவை. இது உறவுகளுக்குள்ள வெட்டுக்களையும் வீண் விவாதங்களையும் சண்டைகளையும் கொண்டு வரும்னு நம்பப்படுது. நம்ம வீட்டுக்கு நம்மளை ஆசீர்வதிக்க வர்ற பித்ருக்கள் வீட்ல சண்டை சச்சரவுகள் இருந்தா ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. அதனால இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு கூர்மையான எந்த இரும்பு பொருட்களையும் வீட்டுக்கு வாங்கிட்டு வராதீங்க. அதுக்கு பதிலா வீட்டுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை தரக்கூடிய கல் உப்பு, மஞ்சள், வாசனை பூக்கள் இதையெல்லாம் வாங்கிட்டு வந்து முன்னோர்களை மனதார நினைச்சு வழிபடுங்க. உங்க வம்சமே செழிப்பா இருக்கும். இந்த முக்கியமான தகவல் உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் போய் சேர மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்க குலதெய்வத்தோட பெயரை கமெண்ட்ல சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.